ஹாய்! இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ. என்னன்னா, நம்மளோட வாழ்க்கை 35 வயசுக்கு அப்புறம் என்னென்னலாம் மாறுது? எதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம்? அப்படின்ற பத்தி தான். இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், இல்ல அதே மாதிரி நீங்களும் அதே பாதையில தான் பயணிக்கிறீங்களா? இதே மாரி தான் நீங்களும் ஃபேஸ் பண்றீங்களான்ற மாரி தான் இந்த ஒரு வீடியோ. வெல்கம் டூ மை சேனல். ஆ, நமக்கு பார்த்தீங்கன்னா 20கள்ல கல்யாணம் ஆயிருக்கும். ஒரு சிலருக்கு 25 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு மேல கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ அப்படி இப்படின்னு இந்த 35 வயச நம்ம கிராஸ் பண்ணும்போது, நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷமோ, இல்ல 12, 14 வருஷமோ இருக்கும். ஸோ நம்மளோட பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அ ஒரு சிலருக்கு 10 வயசுக்கு கீழ பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு சிலருக்கு 10 வயசுக்கு மேல ஏன் டீனேஜ்ல கூட பிள்ளைங்கள் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு 35 வயச கிராஸ் பண்ணும்போது லைட்டா நமக்கு நம்ம பிள்ளைங்களும் வளர்ந்துருக்கும்போது, ஏதோ ஒரு வயசு லைட்டா ஆகுற மாரி ஃபீல் ஆகும். நீங்க இத உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியல. நான் கண்டிப்பா உணர்ந்திருக்கிறேன். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும், வாழ்க்கை வந்து அதன் போக்க நமக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அ நமக்கு உடல் அளவிலும் சரி, மனசளவிலும் சரி, ஏதோ ஒரு சோர்வு, இல்ல ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிக்கும். அ அத பத்தி தான் இந்த வீடியோல நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேசலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த டைம்ல வந்து அ நம்மளோட அப்பா, அம்மாவோட சப்போர்ட்ட அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா, அவங்களுக்கும் ஏஜ் வந்து ஓரளவுக்கு கிராஸ் ஆயி, அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்லயே அவங்க கொஞ்சம் இருப்பாங்க. நம்மளால ஃபர்தரா அவங்கள போய் நமக்காக டிபெண்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த சாண்ட்விச் மாரி நம்ம இந்த பக்கமும் போக முடியாம, அந்த பக்கமும் போக முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த 35 வயசுக்கு மேல. அ இது ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும்னு எனக்கு தெரியல. பட் பெண்களுக்கு நமக்கு உடம்பளவிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் வேற ஏதாவது ஏடாகூடம் பண்ண ஆரம்பிக்குங்க. அ எனக்கு என்னென்னலாம் ஆச்சுன்னு நான் சொல்றேன். நான் வந்து 35க்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு சலிப்பும் தட்டல. ஏதோ வேகமா ஓடுன மாரியே இருந்தது. கல்யாணம் ஆச்சு, அ வேலை ப அத நம்ம வேலை பண்ணிட்டுருந்தேன். வீட்ட பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தை பொறந்தது. குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சேன். கட கட கடன்னு ஒரு 5 வயசாச்சு. அப்புறமா அவன ஸ்கூல்ல போட்டாச்சு. அவன் ஸ்கூல் பின்னாடி அப்படியே ஓடியாச்சு. அவன் வந்து அந்த குழந்தை பருவத்திலிருந்து இப்ப வந்து ஓரளவுக்கு பெரிய பையனா வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ அந்த ஒரு டிபெண்டன்சி அவங்கள அந்த வளர்க்குற டிபெண்டன்சி கொஞ்சம் நமக்கு குறைய ஆரம்பிச்சுருச்சு. ஆனா, இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ஓட்டங்கள் நான் ஓடுனேன் இல்லைங்களா? இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10 12 வருஷம், 13 வருஷம் அந்த ஓடுன ஓட்டங்கள்ல வந்து, எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஓடுன மாரி இருந்தது. எத பத்தி நான் ஃபர்தரா திங்க் பண்ணல. அ அது பாட்டுக்கிட்டு இருந்த மாரி இருந்தது. எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாவும் ஃபேஸ் பண்ண மாரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்தது. ஆனா, இப்ப என்ன ஆகுதுன்னா, எதையும் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு லைட்டா ஒரு பயம் வருது. அது ஏன் எனக்குன்னு சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம, அ நமக்கு 35 கிராஸ் ஆகும்போது நம்மளோட இப்ப நம்மளோட துணை, அதாவது நம்ம ஹஸ்பண்ட்க்கு அ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 2, 3 வயசு டிஃபரன்ஸ்ல இருப்பாங்க கல்யாணம் பண்ணியிருக்கும்போது. ஒரு சிலருக்கு 5, 6 வயசு டிஃபரன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த ஒரு 40 இல்ல 40 பிளஸ் மேல இருக்கும்போது, அ ஓப்பனா சொல்லணும்னா இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க பல விஷயங்கள்ல. அவங்களோட வேலை விஷயத்துலயும் சரி, சொசைட்டிலயும் சரி, இல்ல அவங்களோட அந்த டிபெண்டன்ஸிஸ் வந்து ஓவர்லோடா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணி, அவங்களோட அந்த ஒரு கோபத்தையும் எப்பவுமே ஒரு சிடு சிடுன்னு இருக்கிற மாரி இருக்கும். என்னடா இவங்க முன்னாடி அப்படி இல்லையே, ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களோட அந்த கோபத்தையும் சரி, அவங்களோட அந்த ஒரு பர்டனா இல்ல இன்செக்யூரிட்னஸ்ல வர அந்த அ ஸ்ட்ரெஸ்ஸான்னு தெரியாது. அத வந்து குடும்பத்தில அவங்க காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம குடும்பத்தில இருந்த அந்த ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு லவ்வபுளா இருந்திருப்போம். அ அது என்ன ஆகும்? அது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். என்னடா இது மனுஷன் எல்லாத்துக்கும் நம்மள மேல கோவப்படுறாரே! எல்லாத்துக்கும் நம்ம எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரே! நம்ம எவ்வளோ தான் வேலை செய்றது? நமக்கு எதுவுமே ஒரு அப்ரிசியேஷனே இல்லையே! என்னடா ஒரு வாழ்க்கை? நம்ம எதற்காக வேலை செய்றோம்? யாருக்காக வேலை செய்றோம்? இப்படிலாம் ஒரு எண்ணம் வந்து நம்மள அலப்போட ஆரம்பிக்கும். ஏதாவது உங்களுக்கு நாய்ஸ் கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இங்க வந்து ஒரு
இந்த நாய்ஸ் ஒரு வண்டி வரும், குப்பை வண்டி. அது வந்து பயங்கர ஓவரில் லவுட் ஸ்பீக்கர் கட்டின்னு தான் வரும். அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் தாங்க நான் ஃபேஸ் பண்ணேன். இன்னொன்று சொல்கிறேன், 35 வயசுக்கு மேலே எனக்கு இந்த இந்த மசில் சொல்லுவாங்கள்ல, மசில் வீக்னஸ்ஸு, எலும்போட வீக்னஸ்ஸு, இது எல்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கைவலி, பேக் பெயின் அது இதுன்னு இருக்கும். பட் அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக நான் வந்து ஃபீல் பண்ணது வந்து 35 கிராஸ் பண்ணும்போது தாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்பு வந்து ஏதாவது ஒரு சிக்னல் காமிக்கும். கழுத்து வலி, கால் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, இந்த இந்த கை அது இல்லாம இந்த இந்த விரல் வந்து நம்ப வேலை செஞ்சு, வேலை செஞ்சு இந்த விரலெல்லாம் வலிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க. அதாவது துணி காய வைக்கும்போது எனக்கு அது ஃபீல் ஆகும். இந்த இடத்துல இழுக்கும் ஆர்ம் ஜாயிண்ட்டு. அப்ப என்ன ஆகுது, ஓஹோ! உடம்புல வந்து ஏதோ ஒண்ணு குறையுது போல இருக்கு. ஏதோ ஒண்ணு நமக்கு சிக்னல் காமிக்குது அப்படின்னு அதையும் நான் ஃபீல் பண்ணேன். செகண்ட் வந்து நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸை விட நம்ம பேரண்ட்ஸ் இந்த பக்கம் இன்லாஸோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அப்பப்போ வந்து நமக்கு ஒரு பயத்தை வந்து உண்டாக்கும். என்னடா இது, நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ இப்படி அப்படி அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்களே, இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கே, இல்லை நம்ம இன்லாஸ்க்கு ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்று அந்த ஒரு அதான் சொன்னாங்களா சாண்ட்விச் மாதிரி நடுவில் நம்ம மாட்டிட்டு இருப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்லாஸ், இந்த பக்கம் நம்மளோட பேரண்ட்ஸ். யாரை பற்றி நீங்கள் திங்க் பண்ண முடியும்? ரெண்டு பக்கமும் நமக்கு டிபெண்டன்சிஸ் இருக்குது, ரெண்டுத்தையுமே விட்டு கொடுக்க முடியாது. அந்த ஒரு கவலையும் மனசில் வரும். அதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆச்சுன்னு நான் சொல்லணுன்னா, ஃபினான்ஸ் வைஸ் நம்ம வந்து ஒரு 20களில் வேலை செஞ்சுருப்போம் இல்லைங்களா? ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சுருப்போம். ஒரு சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாகவே கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம். ஒரு சிலருக்கு வந்து அந்த பிரேக் எடுத்துகிட்ருப்போம். இல்லை நீங்கள் இன்னமும் கண்டினியூஸாக வேலை செய்வீங்க. ஆனால் ஓப்பனாக சொல்லுங்கள், உங்களால் அப்போ நீங்கள் வேலை செஞ்ச அந்த ஸ்பீடு, அந்த ஒரு பவரு, அந்த ஒரு எல்லாமே இருக்குல்ல, அந்த வர்சாட்டில் வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க. 35க்கு அப்புறம் அந்த வேலையிலேயும் வந்து என்னடா இது எந்நேரமும் ஐயோ வீட்டை பார்க்குறோம், வேலைக்கு போகிறோம், ஐயோ நமக்கு என்ன இது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கோமே, இதான் நம்ம லைஃபா, இப்படி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுமா, எப்போ இது ஸ்டாப் ஆகும், எப்போ நமக்கு வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அப்பாடா ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு திங்கிங் வரும். எத்தனை பேருக்கு அது வந்ததுன்னு தெரியாதுங்க. எனக்கு அந்த 35 ப்ளஸில் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ சீக்கிரமாக இந்த பசங்களாம் வளர்ந்துட மாட்டாங்களா, சீக்கிரமாக இந்த பையன்லாம் வளர்ந்து காலேஜ் போயிட்டு கடகடன்னு நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுங்க, ஒரு வயசாயிட்டு அந்த செட்டில்மெண்ட் ஆகிடுவோமா ரிட்டையர்மெண்ட்டு, கம்முன்னு போய் உக்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுவோமா ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை, இந்த மாதிரிலாம் ஒரு சில சமயம்லாம் தோணுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் என்னமோ ரொம்ப நிறைய காலம் இருக்குது. இன்னொன்றும் சொல்லணும்னா இந்த ஒரு ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு வர அப்பப்போ வந்து தோணும். அது வேற வந்து மைண்டில் வரும். நம்ம வேற இந்த யூடியூப்ல வேற எல்லா வீடியோஸும் பார்க்குறோம்ல, நிறைய நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் ஃபீமேல் அவங்களோட வந்து ஒரு லாக்ஸு இல்லை அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் தான். அவங்க அந்த வயசுக்கு மேலே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. நமக்கும் அந்த வேகம் வரும். என்னடா இது வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கோமே, நாமளும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தாட்ஸ் நிறைய வருமே தவிர அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து தயங்குவோம். ஏன்னா அதில் வந்து ஃபைன் எல்லாம் நல்லா போச்சுன்னா ஓகே, நமக்கு சப்போர்ட் பண்ணால் ஓகே, அதில் ஏதாவது லாஸ் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, ஒரு 5 நமக்கு அப்போவே பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஷைனாக இருக்கலாமே, நம்ம இவ்வளோ டிலே பண்ணிட்டோமே, இது வேற வந்து அப்பப்போ நம்மளை பயமுறுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து 35 ப்ளஸில் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயம், உடம்பளவுலயும் சரி, மனசளவிலும் சரி, ஏதோ தெம்பு இல்லாத மாரி இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற வர காலங்கள வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், ஃபினான்ஷியல் வைஸ், ஹெல்த் வைஸ் சரி, எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், இந்த பயம் எல்லாமே 35 ப்ளஸ் மேல தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நான் பயணம் பண்ணுற பாதையில தான் நீங்களும் இருக்கீங்க. ஆமா சிஸ்டர், எங்களுக்கும் இதே மாரி தான் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, உங்களோட கமெண்ட்ஸையோ, இல்ல உங்களோட தாட்ஸையோ, இல்ல இதே மாரி நீங்க ஃபீல் பண்றீங்க. இல்ல நான் ரொம்ப போல்டா இருக்கேன். நான் தைரியமா இருக்கேன். இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும், கமெண்ட்ஸ்ல தாராளமா ஷேர் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? பை. தேங்க் யூ.